பழைய ஆம்ப்ளிஃபயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலது சர்வீஸ் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது எந்த மாதிரி அனுபவன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலி நம்மளுடைய போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பிசிபி போர்ட்ஸு அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெக்னீஷியன்கள் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண முயற்சிக்கும் போது தான் நம்ம அந்த இடத்தாண்ட ஒரு சில கட்டங்களை தாண்டி வளர முடியும். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடியது வந்து மேம்போக்காக ஒரு போர்டு வருது, இந்த மாதிரி ஒரு போர்ட்ஸ் இருக்குது. அந்த போர்ட்ஸில் வந்து நம்ம இன்புட்டு அவுட்புட்டை அடிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து நம்மளுக்கு பேசிக்காக அந்த இடத்தாண்ட நம்ம அடுத்த கட்டம் நகர்ந்து போகும். அதில் அந்த இடத்தாண்ட வளர்ச்சியே கிடையாது. அதாவது இங்கே வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் எப்படி உருவாகுது, அந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க முன்னோர்கள், நம்ம இப்போ என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறோம் ஆம்ப்ளிஃபையர்ஸில் அப்படின்னும் போது வந்து அந்த ஆம்ப்ளிஃபையரை என்றைக்காவது நம்ம செய்து கொடுத்த ஆம்ப்ளிஃபையரை என்றைக்காவது ஒரு நாள் உக்காந்து அதை சர்வீஸ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம்னா அதனோட விளக்கங்கள், அதனுடைய ஃபால்ட்டுகள் அட்டன் பண்ணும்போது இந்தந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அனுபவமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணோம், அந்த கஸ்டமருக்கு கொடுத்தோம், ரிட்டன் அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு அனுபவமே கிடைக்காது. ஆக்சுவலி என்னோடய வீடியோஸில் நீங்கள் நிறையா நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஹோல்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க என்னுடைய கஸ்டமர்ஸ். ஆக்சுவலி முன்னாடி நான் அந்த மாதிரி ஹோல்டு ஆம்ப்ளிஃபையர்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப நாள் லைஃப் வர்றதுனால நம்மளுக்கு திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய உயிர்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து பவர் ஆம்ப்ளிஃபையர். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும்போது நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு சில கஸ்டமர்லாம் அதாவது இன்றைக்கி இருக்கிற ஆம்ப்ளிஃபையருக்கும் அன்றைக்கி இருக்கிற ஆம்ப்ளிஃபையருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு அது இருக்கும் தான். ஆனால் இது பழைய மெட்டீரியல்ஸ். என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் பண்ணுறேன்னா எதற்காக சர்வீஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த கஸ்டமர் ஞாபகார்த்தமாக ஒரு மெட்டீரியலாக அவங்க நினைவுகளாக அவங்க வீட்டில் வச்சுருக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. அதாவது ரொம்ப நாளாக பயன்பாடே இல்லாத அவங்க வீட்டில் இருந்ததை நம்ம அதை ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம செஞ்சு கொடுக்குறது. ஆக்சுவலி வந்து எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போகணும், ஆனால் இதை நம்மளால் சாங்ஸ் ஓட வைக்க முடியல அப்படின்றபோது வந்து கஸ்டமர் இங்கே எடுத்துகிட்டு போனால் அதை சரி பண்ணி தருவாங்க அப்படின்ற வரும்போது வந்து அந்த இடத்தாண்ட ஒரு கஸ்டமரை திருப்திப்படுத்துகிற ஒரு விஷயம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. அது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த லைஃப் வருமோ அப்படின்றத வந்து, அதாவது ரெடி பண்ணி கொடுத்தா திரும்ப அதை ரன் பண்ண, அதாவது ஒரு வயதான ஆளைய கேரேஜாவுக்கு மேக்கப் போட்டால் திரும்ப வந்து படம் நடிக்குமா நடிக்காதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்கப் போட போகிறோம். ஆக்சுவலி இதை ரன் பண்ண வைக்க போகிறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் குறுகிய நாள் வரைக்கும் தான் வரும். ஆனால் இந்த செட்டை எவ்வளோ நாள் பாதுகாப்பாக பார்த்துருக்கவங்க அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஆம்ப்ளிஃபையரோட அவங்க யூஸ் பண்ணுற தரம் தான். அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையரை நம்ம எவ்வளோ பொறுப்பாக வேணாலும் செய்து கொடுக்கலாம். அந்த கஸ்டமர் பயன்படுத்துகிற முறைகள்னு ஒன்று இருக்குது. ஆம்ப்ளிஃபையரே பயன்படுத்த தெரியாத இன்றைக்கி ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் போயிட்டு உள்ளே ஊந்து வெளியே வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆக்சுவலி அந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெளிவே இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் லைஃப் லாங் வச்சுருக்க முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் இஸ் திஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா ஒரு சில டிப்ஸுகளை சொல்கிறதுக்காக தான் நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய கண்ட்ரோல் பிசிபிலாம் கிரவுண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பேனல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணுறோம், ஆம்ப்ளிஃபையரையே ஒரு கஸ்டமருக்கு திருப்திகரமாக செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு பிராண்டட் ஆம்புன்னு நீங்கள் என்றைக்காவது இந்த மாதிரி பிரித்து சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதனுடைய விளக்கங்கள் புரியும். அது சின்னதாக ஒரு விஷயம்தான், அதை எங்கேயோ ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணுறோம் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்கு
வரக்கூடிய கிரவுண்டு அதை எப்படி கொண்டு போயிட்டு அந்த பிசிபியோட ட்ராக்கில் சேர்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அதாவது எதன் மூலயமா அந்த கண்ட்ரோலுக்கு கிரவுண்டு கிடைக்குது, கஸ்டமர் கிட்ட கை கொண்டு போனாலும் ஹம்மு வரல அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி பழைய ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் ஒரு சிலது நீங்கள் சர்வீஸ் பார்த்து கொடுக்கும்போது அந்த கஸ்டமரும் நீங்கள் திருப்திப்படுத்தலாம், அந்த இடத்தாண்டா உங்களுக்கு அனுபவங்களும் வளரும். ஆக்சுவலி இது யாருக்கிட்டையும் அதிகம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டாத ஒரு விஷயந்தான். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயரை முழுமையாக திருப்தியாக அடைய முடியும். ஆக்சுவலி ஒரு நிறையா டெக்னீஷியனில் வந்து ஹம்மு வருது, அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன, ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஆம்பிளிஃபயரை ஸ்டெப் பையாக முறையாக செய்துக்கிட்டு வரும். ஆக்சுவலி ஆம்பிளிஃபயர் எனக்கு செய்ய தெரிஞ்சிருச்சு, இன்புட்டு அவுட்புட்டு தெரிஞ்சிருச்சு, பவர் சப்ளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீக்கரோட அவுட்புட்டு தெரிஞ்சிருச்சு, வால்யூம் கண்ட்ரோலுக்கு லைன் அடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஒரு ஆம்பிளிஃபயர் உருவாக்கவே முடியாது. அதாவது ஒரு ஆம்பிளிஃபயர்னு எடுத்துட்டிங்கன்னா அதை எந்த வகையில் உருவாக்கணும், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஆம்பிளிஃபயர் போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கண்ட்ரோலுக்கு லைன் எப்படி கொடுக்கணும், எடுத்து எப்படி கொண்டு போகணும், சிக்னல் கேபிள் அதாவது பவர் ஆம்பிளிஃபயரோட சிக்னல் கேபிளை நம்ம எப்படி கடத்தணும், அது எந்த வகையில் கொண்டு போகணும் ஆம்பிளிஃபயருக்குள்ளே அப்படின்றதெல்லாம் வந்து டிசைன் பண்ணணும். அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு பழைய ஆம்பிளிஃபயர்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை கொஞ்சம் அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ கேரேஜாவுக்கு மேக்கப் போட்ட மாதிரி ஆக்சுவலி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒர்க்ஸுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அப்படியே நியூ டெக்னாலஜிக்கு போயிருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது கிரவுண்டு வயரு, இந்த ஆக்சுவலி இங்கே கிரவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாடியில் வந்து நெட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் கிரவுண்ட் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கிரவுண்ட், இந்த கிரவுண்டும் பிசிபியில் ஒன்றா தான் இருக்கும், இங்கே ஒரு பிசிபியில் இருக்கிற கிரவுண்டு ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து ஒரு லைனை ஒரு ஜம்பர் போட்டு வயர் மூலயமா போட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அந்த இடத்தாண்ட போகிறதுக்கு கிரவுண்டு போகிறதுக்குள்ளே ஆக்சுவலி அந்த இடத்துல நிறைய சிக்னல் லாஸ் ஆகிரும், கிரவுண்ட் கட் ஆஃப் ஆகிரும், அப்போ ஹம்மு உருவாகும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கேபிளை போட்டு கிரவுண்டை வந்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடல், அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்குது, கடல் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு பவர் சப்ளை கொண்டு அந்த தண்ணியில் போட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த லைன் பாஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அதாவது நாய்ஸ், அதாவது எதிர்வினை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பூமி இடத்துன்னு சொல்லுவாங்க, அதை ஜி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த பவர் சப்ளையை ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும் கூடிய அளவுக்கு. அது எந்த அளவுக்கு இந்த பவர் சப்ளைக்கு தெம்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் போகும். அந்த பக்கம் எந்த அளவுக்கு இந்த பவர் சப்ளையை தள்ளி பிடிக்குமோ ரெண்டுத்துக்கும் இடைவிட கேப்பு ரெண்டும் ட்ராப் ஆகி நிற்கும். அப்போ அந்தாண்ட கிரவுண்டு வந்து பாஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி தான் இது ஒரு கடல் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி சின்னதாக ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் கிரவுண்டு இந்த கடலில் தூக்கி போட்டால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும். அதுக்காண்டான கிரவுண்டு வந்து கம்மியாக கிடைக்கும், ஆக்சுவலி கம்மியாக கிடைக்கும். அதுதான் நண்பர்களே, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஆம்பிளிஃபயரை முழுமையாக மேக் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஆக்சுவலி இதை வந்து இன்றைக்கி நம்ம ரீஒர்க் பார்க்க போகிறோம். இதில் வந்து பவர் ஆம்பிளிஃபயர்லாம் நல்லா இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க, அது கரன்னு படிக்குது. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கெல்ட்ரான் ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்காங்க அந்த போர்ட்ஸில். இதுதான் பிடி செக்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிக்கு வந்து ஐசி கிடையாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வரக்கூடிய பேஸ்டபிள் போர்டு தான். ஐசியே கிடையாது, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நார்மலான பேஸ்டபிள் போர்டு தான். இப்போ இதில் வந்து ட்ரிபிளுக்காக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா 222 அடிச்சிருக்காங்க. இது நம்ம டிஸ்க் மூலியமாகவும் அடிக்கலாம், இந்த மாதிரி பிஎஃப் மூலியமாகவும் அடிக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னு, அதாவது ரெண்டாவது பின்னு, அதுக்கடுத்து மூணாவது பின்னு, ஓகேங்களா. இது கண்ட்ரோலில் மொத்தம் 6 பின்னு. ஃபஸ்ட்டு பின் அதாவது கண்ட்ரோலுக்கிட்ட வால்யூமுக்கிட்ட நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பின்னு கிரவுண்டு ரெண்டுமே, அதுக்கடுத்து இது ஆம்பிளிஃபயருக்கு போகக்கூடிய அவுட்டு, இது வந்து பிடியிலேருந்து வரக்கூடிய இன்புட். இப்போ பிடியிலேருந்து வரக்கூடிய இன்புட்டோட சிக்னலுக்கும் அவுட்புட்டு சிக்னலுக்கும் நீங்கள் 222, அதாவது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 470 பிஎஃப்,
இது மாதிரி நீங்கள் அடிச்சிக்கலாம். அதாவது 2 to 3 இந்த மாதிரி டிஸ்க்லாம் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி ட்ரிபிள் மாறும். இது லைன் எப்படின்றத இந்த பிசிபி ட்ராக்கை பாருங்கள். 2வது பின்னு 3வது பின்னு இது லெஃப்ட்டோட கனெக்ஷன். அதுக்கடுத்து 2வது பின்னு 3வது பின் இது ரைட்டோட கனெக்ஷன். நீங்கள் இங்கே கண்ட்ரோலுக்கிட்டே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவங்க ட்ராக்கை பார்த்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்ட்ரோலுக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி வந்து டிஸ்கை ஒரு பின் இங்கேயும் ஒரு பின் இங்கேயும் வச்சு சால்ட் அடித்து விட்டிங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ஒவ்வொரு டிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஆடியோ ரிசல்ட்டு மாறும். அதை தான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து ட்ரிபிளை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது வந்து சவுண்டு தூக்கும் போதே ட்ரிபிள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அந்த ட்ரிபிளை வந்து நீங்கள் அந்த மாதிரி டிஸ்க் அடித்து கொடுத்துடலாம். ஏன்னா ஃபுல் சவுண்டில் கேட்கும்போது தான் ட்ரிபிள் இருக்கும். ஹாஃப் சவுண்டில் கேட்கும்போது இந்த மாதிரி வந்து ட்ரிபிள் இருக்காது. அப்போ ஹாஃப் சவுண்டில் கேட்கும்போது எனக்கு ட்ரிபிள் இருக்கணும் போது வந்து இந்த மாதிரி டிஸ்க் அடிச்சிங்கன்னா தான் ட்ரிபிள் இருக்கணும் நண்பர்களே. இப்போ இந்த பின்னை நம்ம மாற்றிட்டு இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை எந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணி போடுறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் 2ல் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸை காமிக்கிறேன். இந்த வீடியோவை எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணாது தான் போடுறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோஸில் சந்திப்போம். நீங்களும் என்னென்ன ஒரு சில விஷயங்களை இந்த ஆம்ப்ளிஃபையரில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத வந்து நான் சொன்ன வகையும் எந்தெந்த விஷயத்தில் வந்து உண்மையாக உணர்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.